என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. முதல் நிகழ்ச்சியாக வருகின்றது. அதிகாலை வேளையில்தான் நாம் நல்ல காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். திருமண காரியங்கள், கிரகப்பிரவேசம், பேர் சூட்டுதல், இன்ன பிற எத்தனையோ நல்ல காரியங்களை அதிகாலை வேளையில்தான் செய்கின்றோம். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். ஆகவே சூரியன் உக்கிரமாகுவதற்கு முன்னால் நாம் ஆசனம் செய்துவிட்டால் நமக்கு முழுமையான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதால் தான் அதிகாலை வேளையில் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் வரும் போகும், நினைவில் நிற்காது. இது மனிதனை மனிதனாக்கவும் அவன் வாழ்வில் உயர்வு பெறவும் செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு லித்தீஸ் 6 வயசு, அண்ணாநகர் மகரிஷி பள்ளியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கின்றான். அவன் வயதுக்கு மேற்பட்ட ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறான். அழகாக செய்கிறான். எனது பயிற்சியாலையில் அனுதினமும் காலையில் வீட்டிலே செய்கிறான், மாலையிலே இங்கே வந்து விடுவான். அது குடும்பத்தினர் இங்கே கொண்டு வந்து விட்டு காத்திருந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவார்கள். எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். சின்ன பிள்ளைகளுக்கு அடிக்கடி நோய் வந்துவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அல்லவா, அதனால் நோய் அவர்களை தொற்றிக்கொள்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு அவன் விபரீத கரணி என்ற முத்திரை ஆசனத்தை, முக்கியமான ஆசனத்தை செய்ய போகிறான். என் அருமை லித்தீஸ், நீ பத்மாசனத்தை கலைத்து விட்டு காலை நீட்டு, அப்படியே படுத்துக்கொள். விபரீத கரணி ஆசனத்தை செய். அப், தூக்கு தூக்கு, இன்னும் தூக்கு, இன்னும் தூக்கு, இன்னும் தூக்கு. ரைட். அப்படியே ஆடாமல் அசையாமறி விபரீத கரணி. இது ஒரே ஆசனம் பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்குகின்றது. விபரீதம் என்றால் என்ன? அஸ்டானிஸ்ட், ஆச்சரியப்படத்தக்க நல்ல பலன்களை தருகிறது. அதுக்காகத்தான் காரண பேராக நமது முனிவர்கள் இதை முத்திரையில் கொண்டு போய்விட்டார். ஆசனத்திற்கு, முக்கியமான ஆசனங்களுக்கு முத்திரை குத்தப்படுகிறது. அது முத்திரையிலே சேர்த்து விட்டார் நமது முனிவர். விபரீத கரணி. இது ஒன்றை மட்டும் செய்யுங்கள், பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடியது. முட்டுவலி, முட்டு வீக்கம், ஜீரண சம்பந்தப்பட்ட நோய்கள், நுரையீரல், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், கழுத்திலே வரக்கூடிய சம்பந்தப்பட்ட நோய்கள், கண்ணு, மூக்கு, காது, மூளை, அத்தனைக்கு இந்த பிளட் அப்படியே கீழே இறங்கி அப்படியே தலைக்கு வந்துடுது. இசிசி வச்சா நம்ம பார்க்கலாம். சர்வரோக நிவாரணி என்று சொல்வார்கள். இது தனியாக செய்ய முடியாது என்பதற்காகத்தான் சில பேர் குண்டாக இருக்கிறார்கள். அதற்காக நான் அதற்கு ஒரு மெத்தையை வச்சுருக்கிறேன், சாய்வா. அந்த மெத்தையில் போட்டு செய்ய வைப்பேன். அந்த நோய்கள் அவர்களுக்கு நீங்கிவிடும். அல்லது 2 தலைவணியை கூட சமகாலத்தில் சுற்றி வைத்துக்கொண்டு பட்டக்ஸை மேலே வைத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடுமையான ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இதன் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்கு, அப்படியே படுத்துக்கோ. நீண்ட மூச்சு வாங்கு, நல்ல மூச்சு இழு. அப்படியே எழுந்துரு. சர்வரோக நிவாரணி, அவ்வளவு அற்புதமான ஆசனம். கையை நேராக நீட்டு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். நீங்கள் தனியாக செய்யாவிட்டாலும் கூட அதற்கான மெத்தையை வாங்கி செய்யலாம். அல்லது தலையணையை சுற்றி வைத்துக்கொண்டு பட்டக்ஸை மேலே வைத்துக்கொண்டு கூட செய்யலாம். பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடியது. அதான் உண்மை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு 200 எண்ணிக்கை செய்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டு நோயற்ற வாழ்வே, குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.